guys, welcome to SK Education. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா chapter 7ல பயிற்சி 7.2ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி chapter 1ல இருந்து chapter 6 வரைக்கும் 5 மார்க்னு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேலிஸ்டே போட்டுக்கிறோம். சோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்க அப்படினா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்க. அது உங்க லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள क्वेश्चनக்குள்ள போலாம். இன்னைக்குள்ள क्वेश्चन என்னதுன்னா 7.2ல செகண்ட் சம். முதல் क्वेश्चन எல்லாம் ரீட் பண்ணுங்க. விட்டம் 20 சென்டிமீட்டர் உள்ள ஒரு உருளை வடிவ கண்ணாடி கூடையில் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 4 சென்டிமீட்டர் உடைய ஒரு சிறிய உலோக உருளை நீரில் முழுமையாக இருக்கும்போது ஏற்படும் நீரின் உயர்வை கணக்கிட சொல்றாங்க. சரியா? ஒண்ணுமே இல்லைங்க. இப்படி ஒரு பாட்டில் இருக்கு. ஓகேவா? இதான் உருளை வடிவ கண்ணாடி பாட்டில். இந்த கோலையில இது விட்டம் வந்து 20 சென்டிமீட்டர். இது வந்து 20 சென்டிமீட்டர் விட்டத்துல இருக்கு. ஓகேவா? அதுல வந்து 9 சென்டிமீட்டர் நீர் இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு கண்ணாடி வந்து எவ்வளவுன்னு சொல்லல, 9 சென்டிமீட்டர் நீர் இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் நீர் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ அந்த கண்ணாடி குழையில வந்து நான் கல்லு போடுற மாதிரி ஒரு உலோக உருளை வந்து உள்ள தூக்கி போடுறாங்க. ஓகேவா? உள்ள தூக்கி போடும்போது ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கு, அதை கல்ல தூக்கி போட என்ன ஆகும்? தண்ணி வந்து மேலே வரும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் தான் இதுல வந்து 5 சென்டிமீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டர் உடைய ஒரு உலோக உருளை போடும்போது தண்ணி வந்து மேலே வரும்ல. அப்போ தண்ணி எவ்வளவு வந்து மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு சம்மை பத்தி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா? இப்போ அந்த சம்மில் அவங்க கொடுத்த டேட்டாவும் எழுதலாம் பாருங்க. விட்டம் 20 சென்டிமீட்டர். விட்டம் 20 சென்டிமீட்டர். ஓகேவா? விட்டம் 20 சென்டிமீட்டர். இப்போ ஆரம் என்னது? விட்டத்துல பாய்தன ஆரம். ஏன் ஆரம் கண்டுபிடிக்கணும்? ஏன்னா உங்களுக்கு வந்து உருளை வடிவ கண்ணாடி கூடை, உருளையின் கனஅளவு ஃபார்முலா என்னது? பைஆர் ஸ்கொயர் ஹச். உங்களுக்கு 6 தான் வேணும். ஓகேவா? அப்ப 20ல பாதி எத்தனை? 10. அப்ப 10 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்ப உயரம் h கேக்குறாங்க. இப்போ அவங்க கணக்குல என்ன கேட்டிருந்தாங்க? நீரின் உயர்வு தான் கேட்டிருந்தாங்க. இப்போ 9 சென்டிமீட்டர் இருக்கும்போது இன்னொரு தண்ணிக்குள்ள போட்டோம்னா எவ்வளவு சென்டிமீட்டர் வந்துருவாங்க? அப்ப நம்மளுக்கு கேட்டது இதுதான் கேட்டிருக்காங்க. புரியுதா? ஏன் இதை எடுத்துக்கிறோன்னு? அடுத்து உலோக உருளை. உலோக உருளை ஆரம் எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். ஓகேவா? உயரம் எத்தனை சென்டிமீட்டர்? 4 சென்டிமீட்டர். இப்ப எல்லா டேட்டா எடுத்தாச்சா? இப்ப பாருங்களேன், இங்கே 6 வந்திருக்கு, இங்கே 6 வந்திருக்கு, இங்கே h வந்து வச்சிருக்கு. அப்போ ஒன்னு வந்து R1 வச்சுக்கணும், h1 வச்சுக்கணும், இன்னொன்று வந்து R2 h2 வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப எல்லாம் புரிஞ்சா? இப்ப பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பாட்டில தண்ணி இருக்குது. அந்த பாட்டில் உள்ள கல்ல தூக்கி போட்டாலும் அதே அளவுல தண்ணி இருக்கும். தண்ணி தான் மேல வந்திருக்கும். அந்த கன அளவு வந்து சேமா தான் இருக்கும். அப்போ உலோக வடிவ கண்ணாடி கூடையின் கன அளவும் உலோக உருளையின் கன அளவும் எப்படி இருக்கும்? சேமா தான் இருக்கும். அப்போ உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா என்னது? பைஆர் ஸ்கொயர் ஹச். அதே மாதிரி தான் உலோக உருளை, அது சேம் தானே, பைஆர் ஸ்கொயர் ஹச். இப்போ இது வந்து R1 ஸ்கொயர் h1, R2 ஸ்கொயர் h2. இந்த ஸ்டெப் புரிஞ்சா எல்லாத்துக்கும்? இது புரிஞ்சுட்டா கணக்கு முடிச்சுங்க. இப்போ இந்த பை கேன்சல் ஆகுமா? இப்போ R1 ஸ்கொயர், R1ஓட மதிப்பு என்னது? 10. அப்போ 10 ஸ்கொயர் இன்ட்டு h1 வேல்யூ தெரியுமா? அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ h1 ஈக்குவல் டு R2 ஸ்கொயர் வேல்யூ எத்தனை? 5 ஸ்கொயர் இன்ட்டு h2 ஓட வேல்யூ எத்தனை? 4. ஓகேவா? இப்போ 10 ஸ்கொயர் என்னது? 100 இன்ட்டு h1 ஈக்குவல் டு 25 இன்ட்டு 4. ஓகேவா? இப்போ உங்களுக்கு h1 தான் தேவை. அதை மட்டும் வச்சுட்டு இந்த 100 என்ன செய்யலாம்? இங்க பெருக்கல் இருக்கு, இன்னும் வரும் என்ன ஆகும்? வகுத்தலுக்கு வரும். அப்ப h1 ஈக்குவல் டு 25 இன்ட்டு 4 பை 100. ஓகேவா? இப்போ h1 ஈக்குவல் டு 25 4 25 100. 1 4 4 1 4. அப்போ h1 வேல்யூ என்னது? 1. அப்போ 1 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு क्वेश्चन என்ன கேட்டாங்க? உலோக உருளை நீரில் முழுமையாக மூழ்கும் போது ஏற்படும் நீரின் உயர்வு எத்தனை சென்டிமீட்டர்? 1 சென்டிமீட்டர். அப்படி எழுதணும். உலோக உருளை முழுமையாக மூழ்கும் போது ஏற்படும் நீரின் உயர்வு
1 சென்டிமீட்டர். இப்படி சொல்லி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த கணக்கு வந்து முடிஞ்சு. இப்போ இந்த கணக்கில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குதா? எந்த டவுட்டுமே இருக்காது. சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு கண்ணாடி கூடை இருக்கு. அந்த கண்ணாடி கூடையில விட்டம் வந்து சொல்லிட்டாங்க, அதோட உயரம் வந்து சொல்லலைங்க. ஆனால் அந்த கண்ணாடி கூடையில் வந்து இவ்வளோ சென்டிமீட்டர் வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு உலக ஊர்லேருந்து உள்ள தூக்கி போடுறோம். அப்போ வந்து உள்ள தூக்கி போடும்போது அந்த உலக ஊரில் ஆரம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. அது உள்ள போடும்போது தண்ணி வந்து கொஞ்சம் மேலே வரும்ல, அது எவ்வளோ தூரம் மேலே வந்துருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது உலக வடிவ கண்ணாடி கூடையில தான் நம்ம உயரம் கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கணக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. அவ்வளோதாங்க இந்த கணக்கு. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.